திருவடியில் சரணாகதி அடைஞ்சோம்னு சொன்னா, முருகனை முழுமுதலாக நம்பி அவனை வழிபட்டோம்னு சொன்னா, நிச்சயமாக கந்தவேற் பெருமான் வினையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். இதை வேள் வகுப்புல அருணகிரிநாதர் பதிவு செய்கிறார். துதிக்குமடி எவர்க்கொருவர் கெடுக்கையிட நினைக்கின் அவர் குலத்தை முதற் அறக்களையும் எனக்கும் ஓர் துணையாகும். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வினைகளிலிருந்து அந்த வினை நம்மளுடைய வாழ்வை கெடுக்கணும்னு நினைச்சா அந்த வினையை முற்றுதுமாக அழிப்பதற்கு வேல் புறப்பட்டு வரும்னு நம்மளுடைய அருணகிரிநாத பெருமான் சத்தியமிட்டு சொல்கிறார். என்னங்கய்யா, ஒரு பக்கம் வினைப்படி தான் வாழ்க்கை நடத்தணுங்கிறீங்க, ஒரு பக்கம் முருகனுடைய அருள் இருந்தால் வினை அழிஞ்சு போயிருங்கிறீங்க. அப்போ இது எங்கேயும் ஏதோ ஒரு இம்பேலன்ஸாக தெரியலையா? இப்போ முருகனை வழிபடாதவங்களுக்கும் வழிபடாதவங்களுக்கு வினை வரும், வழிபடுறவங்களுக்கு வினை வராதுன்னா இது ஏதோ ஒரு கட்சி தலைவர் மேலே இருக்கு, அவரை போற்றிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வினை வராதுன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும்.